பிள்ளை வந்து யாராவது ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரியமாக லவ் பண்ணியிருக்கோம். இதை வந்து அம்மாட்ட சொல்லலாமா வேணாமான் இருக்கோம். அம்மாவுக்கு நான் லவ் பண்ணது தெரிஞ்சால் என்னை அவ்வளோதான் சாகடிச்சிருவாங்க, என்னை திட்டியே கொன்றுவாங்கன்னு இப்படி அந்த பிள்ளை வந்து எண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி அம்மாட்ட சொன்னால் தானே பிரச்சனை, சொல்லாமலே ஓடி போயிடும்ன்ட்டு இப்படி ஓடி போயிடுறாங்க. ஸோ இது வந்து இங்கே போய் முடியுது. ஸோ இதை வந்து எப்படி அணுகணும்னா, உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு மார்க் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்குது, அம்மா நான் குறைவான மதிப்பெண் எடுத்துட்டேன்னு உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எப்படி அணுகணும்னா, அந்த ரெய்னாஸ் கான் அப்பா எப்படி அணுகுனாரோ அப்படி தான் நீங்கள் அணுகணும். எப்படி அணுகணும்னா, நீ முயற்சி செய்திருக்கிறாய், அடுத்த முறை நிச்சயம் இன்னும் சிறப்பாக செய்வாய் என்று இப்படி உற்சாகப்படுத்த வேண்டும். உங்கள் பிள்ளை வந்து கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்துருந்துச்சு, அந்த மார்க்கை பார்த்து நீ முயற்சி செஞ்சுருக்க, பரவாயில்ல, நீ இன்னும் முயற்சி செஞ்சால் இன்னும் நல்ல மார்க் எடுக்கலாம், நீ முயற்சி செஞ்சதுக்கு இந்த மார்க் வந்திருக்கு, நீ இன்னும் நல்லா முயற்சி செஞ்சனா இன்னும் நல்ல மார்க் எடுக்கலான்னு இப்படி உங்கள் பிள்ளைகளை வந்து பேரண்டிங் பண்ணணும். இப்படி நீங்கள் அணுகுனீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்.